நம்பர் சிஸ்டத்தில் நம்ம டைப் 3 தான் வந்து பார்த்தோம்னா பார்க்கணும் ரைட்டுங்களா. இந்த டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ரூல்ஸ் வந்து முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட், அதாவது 1ஆம் இலக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சரா வந்து கேட்பான். ஸோ அதுக்கான சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஆன்சர் டைரக்டா பண்ணிடலாம் ரைட்டுங்களா. இப்போ 0⁴n is equal to 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஏன்னா இப்போ 0 இருக்கு, பவர்ல எந்த நம்பர் கொடுத்தாலும் இன்ட்டு பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். இப்போ நான் 0⁴2ன்னு எடுத்துட்டேன்னா 0 × 0 தானே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதை நம்ம டைரக்டா நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. அப்போ 0⁴n is equal to 0 தான். நெக்ஸ்ட் 1⁴n is equal to 1 ரைட்டுங்களா. ஏன் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 1 பவர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அதே மாதிரி 2 கொடுக்குறேன். 1 × 1 is equal to 1. அப்போ எனக்கு யூனிட் டிஜிட், அதாவது 1ஆம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1ல வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் 5⁴n is equal to 5 தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. ஓகே, நான் 5⁴2 எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. 5 × 5 எனக்கு 25 தான் வரப்போகுது ரைட்டுங்களா. யூனிட் டிஜிட் எதில் முடியுது? யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 5ல முடியுது. இப்போ 6⁴n நான் எடுத்து பார்க்குறேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் 6² அப்படின்னு பண்ணணும்னா 6 × 6 6 36 யூனிட் டிஜிட், அதாவது முதலாம் இலக்கம் எதில் முடியுது? 6ல வந்து முடியுது ரைட்டுங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பார்க்க போறோம், 9 பார்க்க போறோம் ரைட்டுங்களா. ஸோ முதல்ல 4 பார்த்துடலாம். 4 இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர்ல ஆட் நம்பர் வந்தா ரைட்டுங்களா, பவர்ல ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படை எண்கள் ரைட்டுங்களா. ஒற்றைப்படை எண்கள் தான் ஆட் நம்பர் ரைட்டுங்களா. அப்படி ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்கள் 4உடைய பவர்ல வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ல 4 வந்துடும் ரைட்டுங்களா. ஒருவேளை 4ஓட பவர்ல ரைட்டுங்களா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா, அதாவது இரட்டைப்படை வந்தா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6ல முடியும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 பார்க்கலாம். 9உடைய பவர்ல ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 9லயே முடியும். ஒருவேளை 9னுடைய அடுக்குல ஈவன் நம்பர் இரட்டைப்படை வந்துச்சுன்னா ரைட்டுங்களா நமக்கு 1ல வந்து முடியும் ஆன்சர். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 0 பார்த்துருக்கோம், 1க்கு பார்த்துருக்கோம், 5க்கு பார்த்துருக்கோம், 6க்கு பார்த்துருக்கோம், 4க்கு பார்த்துருக்கோம், 9க்கு பார்த்துருக்கோம் ரைட்டுங்களா. 4க்கு 9க்கு வந்து 2 சைக்கிள் வரும். 0 1 5 6ன்றதுக்கு அதே நம்பர் தான் யூனிட் டிஜிட்டா நமக்கு வரும். அதை தாண்டி நமக்கு 2 இருக்கு, இன்னும் 3 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு ரைட்டுங்களா. இதுக்கு எல்லாமே 4 சைக்கிள் வரும் ரைட்டுங்களா. 4 முறை 4 சைக்கிள் வரும். அப்போ இதனுடைய பவர் அடுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம். இப்போ ஏன் இதை 4ஆல டிவைட் பண்றோம்? இப்போ 2 எடுத்துக்கிறேன், 2⁴1 பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு கிடைக்கும். 2⁴2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4 கிடைக்கும் ரைட்டுங்களா. 2⁴3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8 கிடைக்கும். 2⁴4 அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கும் ரைட்டுங்களா. மறுபடியும் 2⁴5 மறுபடியும் என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்போ சைக்கிள் வந்து மீண்டும் சேம் சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது 4 முறைக்கு ஒரு முறை சேம் வரதுனால நம்ம 4ஆல இதை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2137 ரைட்டுங்களா. இந்த நம்பருடைய பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 753 என்ற எண்ணின் 1ஆம் இலக்கம், அதாவது யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் கிராஜுவேட் லெவல்ல கேட்டிருக்கான் 2022. சரி பாப்போங்க. நாம கொடுத்திருக்கிற நம்பர்ல யூனிட் டிஜிட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கான்? எனக்கு 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதனுடைய பவர்ல 753ன்னு கொடுத்துருக்கு. 7 வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? பவரை 4ஆல டிவைட் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. இப்போ 753 இதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 நாள் 4, மிச்சம் 3க்குது, 8 நாங்க 32, மிச்சம் 3க்குது, மறுபடியும் 8 நாங்க 32, மிச்சம் 1 இருக்கு ரைட்டுங்களா. அப்போ 7⁴1 நம்ம எழுதலாமா? அப்போ 7⁴1 என்னதான் வரும்? ஆன்சர் 7 தான் வரும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க 1 to 4 பவர்ல வந்து பார்த்தா 372, இங்கே 1 to 4 பவர்ல வந்து 373 என்பதின் 1ஆம் இலக்கத்தை காண்கன்னு சொல்லிட்டு NTPC 2021 கேட்டிருக்கேன். இப்போ
நம்ம 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நமக்கு தெரியும். பவர்ல நமக்கு 2ல முடிஞ்சிருக்கு, ரைட்டுங்களா? அதாவது ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு, இரட்டைப்படையில முடிஞ்சிருக்கு. இரட்டைப்படையில முடிஞ்சிருந்தா நமக்கு 1ஆம் இலக்கம் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இந்த நம்பருக்கு பாருங்க, அதே 4உடைய பவர்ல ஒற்றைப்படையில முடிஞ்சிருக்கு. ஒற்றைப்படையில முடிஞ்சிருந்தா நமக்கு 4 வந்து பார்த்தோன்னா ஆன்சரா கிடைக்கும். இப்போ கூட்டுங்க, 6 கூட்டல் 4, இந்த 2 நம்பரையும் கூட்டியிருக்கேன். நமக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. இதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன? 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1ஆம் இலக்கு 0 தான் நமக்கு. தேர்ட் சம் பாருங்க. 2 பவர் ஆஃப், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா 23, ரைட்டுங்களா? என்ற எண்ணின் 1ஆம் இலக்கம் என்னன்னு சொல்லிட்டு SSC MTS 20ல வந்து கேட்டிருக்கோம். இப்போ 2 பவர் ஆஃப் 23 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 வந்தா என்ன பண்ணணும்? பவரை 4ஆல டிவைட் பண்ணணும், ரைட்டுங்களா? 23 டிவைட் பை 4, 5 20, மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு? 3 இருக்கு. அப்போ 2 பவர் ஆஃப் 3 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 4, 4 2 8. ஸோ 1ஆம் இலக்கம் எதால முடியும்? 8ன்னு சொல்லிட்டு முடியும். 25 பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 6251, ரைட்டுங்களா? நமக்கு 1ஆம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு வந்தா பவர்ல எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு ஆன்சர் எழுத முடியும், 5ல் தான் முடியும். அதே மாதிரி இந்த நம்பர்ல 36 நம்பர்ல 1ஆம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருக்கு. பவர்ல எது வந்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்து 6ல தான் முடியும், ரைட்டுங்களா? இப்போ இதுல 73ல 1ஆம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3ன்னு அர்த்தம் பவரை வந்து 4ஆல டிவைட் பண்ணணும், ரைட்டுங்களா? 54 நான் 4ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு நாள் 4, ரைட்டுங்களா? மிச்சம் 14 இருக்குது. 3 நாங் 12, மிச்சம் 2 இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ 3 பவர் ஆஃப் 2 நம்ம எழுதுனா 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 6 5 11, 11 ஒரு 9 20, 20ல முதல் டிஜிட் என்ன வருது? 0 வருது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0. முதல் 111 முழு எண்களின், அதாவது ஹோல் நம்பர்ஸ் கூடுதலின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CHSL 2021 கேட்டார், ரைட்டுங்களா? இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹோல் நம்பர் அதாவது முழு எண்கள் அப்படின்னு சொன்னா எதுல தொடங்கும்? 0ல தொடங்கும். பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 110 வரைக்கும் வரும். ஏன்னா 1ல தொடங்குச்சுன்னா தான் 111 வரையும் எழுதணும். 0ல தொடங்கினா 110 வரைக்கும் தான் எழுதணும், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இந்த நம்பரை கூட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1/2 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா, ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எண் தொடர் வரிசையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது பின்னாடி நான் இந்த பத்தி டீப்பா நடத்துவேன். ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கங்க, ரைட்டுங்களா? என்னன்றது இந்த லாஸ்ட்ல இருக்கு அந்த நம்பர், ரைட்டுங்களா? என்ன கிடைக்குது? 110. n பிளஸ் 1னா இன்ட்டு 111 கிடைக்கும், டிவைட் பை 2, ரைட்டுங்களா? இப்போ இது அடிங்க. 1 2 I 2 10, I 2 10, ரைட்டுங்களா? 55 இன்ட்டு 111, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நம்ம பெருக்க போறோம், ரைட்டுங்களா? 5 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 5 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டா கிடைக்கும். இந்த கேள்வி பாருங்க. 7 பவர் ஆஃப் 1 இன்ட்டு 7 பவர் ஆஃப் 2, 7 பவர் ஆஃப் 3, 7 பவர் ஆஃப் 4 என்பதின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB JEல வந்து கேட்டிருக்கோம். கொஸ்டின் பார்க்கறது தாங்க இப்படி இருக்கு. இதை நீங்க ஈஸியா பண்ணலாம். நமக்கு இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படின்னா, a பவர் ஆஃப் m இன்ட்டு a பவர் ஆஃப் n என்னன்னு சொல்லுவாங்கன்னா, a பவர் ஆஃப் m கூட்டல் n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க 7 எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறதுனால பவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்ப நான் ஒரே நம்பரா 7ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? 7ன்னு எடுத்துக்கிறேன். பவர்ல பாருங்க, 1 கூட 2 கூட்டினா 3, 3 கூட 3 கூட்டினா 6, 6 கூட 4 கூட்டினா 10. அப்போ 7 பவர் ஆஃப் 10ன்னு நான் எடுத்துக்கலாமா? இப்போ 7 வந்தாவே பவரை வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். 10 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்னங்க கிடைக்கும்? 2 8, மீதி 2. அப்போ 7 பவர் ஆஃப் 2ன்னு எழுதலாம். 7 ஸ்கொயர் பண்ணா 7 49. அப்போ 1ஆம் இலக்கம் என்ன வருது? எனக்கு 9ன்னு வருது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரை பாருங்க. 7 பவர் ஆஃப் 245, ரைட்டுங்களா? 7 கொடுத்தாவே பவரை என்ன பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? 6 நாள் 24, ரைட்டுங்களா? ஒரு நாள் 4, மீதி வந்து எனக்கு 1 இருக்கு. அப்போ 7 பவர் ஆஃப் 1 என்ன எழுதலாம்? 7 எழுதலாம், ரைட்டுங்களா? 1 பவர் ஆஃப் 72, ரைட்டுங்களா? 1 பவர்ல எது வந்தாலும் சேம் நம்பர் 1 தான் வரப்போகுது, ரைட்டுங்களா? இங்க இடையில வந்து பெருக்கல் கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்டு 1, 7 1s are 7, அது ஒரு 7, ரைட்டுங்களா? 1ஆம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 7 தான். 3 பவர் ஆஃப் 40 என்ற எண்ணின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் D வந்து கேட்டிருக்கான். ஸோ 3 கொடுத்துருக்கனால பவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 40 4ஆல டிவைட் பண்ணா மீதி வந்து எனக்கு 0 தான் கிடைக்குது, ரைட்டுங்களா? மீதி 0 வந்தாவே நம்ம பவர்ல 4ன்ற நம்பர் வந்து போடணும், ரைட்டுங்களா?
இப்போ 3 பவரில் வந்து நான் 4 போடுறேன். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ரைட்டுங்களா? 3 9 3 9 9 9 81. அப்போ 1ஆம் இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1ல் முடியுது. Indus classes.